இன்றைக்கி பாப்பாவோட சத்து மாவு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முந்திரி, பாதாம், பிஸ்தா, நிலக்கடலை, கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், சோளம், கோதுமை, பச்சை பட்டாணி, பாசிப்பருப்பு, சோயாபீன்ஸ், உடைச்சக்கடலை, ஏலக்காய், கம்பு, தினை, பார்கில் அரிசி, கருப்புளுந்து, சிகப்பரிசி, ஜவ்வரிசி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ராகி மட்டும் 250 கிராம் எடுத்துக்கோங்க. ராகியை நல்லா 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒயிட் கிளாத்தில் காய போட்டுக்கோங்க. வெளியே காய போட்டால் கவர் பண்ணி காய போடுங்க. அதுக்கப்புறம் ராகியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கம்பு, சிகப்பரிசி, தினை, பார்கில் அரிசி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஜவ்வரிசி, கருப்புளுந்து, முந்திரி, பாதாம், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், பிஸ்தா, நிலக்கடலை, மக்காச்சோளம், வேர்க்கடலை, கோதுமை, சோயாபீன்ஸ், பட்டாணி எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கு நல்லா ஆற வச்சுட்டு மில்லில் கொடுத்துட்டு போய் அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு 2 கரண்டி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக 2 கரண்டி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா லங்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. அதை நல்லா கரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சுட்டு அந்த மிக்ஸை எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அது கொஞ்சம் நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அது கொஞ்சம் திக்கானோடனே ப்ரௌன் சுகர் இல்லைன்னா சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு பேபிக்கு சர்வ் பண்ணுங்கள். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வீடியோலேயே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி